Hi viewers, welcome to my channel. நான் போற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் ஆகும்னா பக்கத்துல இருக்க subscribe பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஐகான் பெல்லையும் பிரஸ் பண்ணிடுங்க. சீரண சக்தியை தூண்டும் சீரக சாதம். சீரண கோளாறு உள்ளவர்கள் சீரகத்தை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். இன்று சீரண சக்தியை தூண்டும் சீரக சாதம் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 1 கப், வெங்காயம் 2, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 2, அன்னசீப்பு 1, பிரிஞ்ச் இலை 1, லவங்கப்பட்டை 1, தண்ணீர் 2 கப், கொத்தமல்லி சிறிதளவு, நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. செய்முறை: கொத்தமல்லி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கொள்ளவும். பாஸ்மதி அரிசியை நீரில் 20 நிமிடம் ஊற வைக்கவும். பின் அதில் உள்ள நீரை வடிகட்டி தனியாக வைத்துக் கொள்ளவும். குக்கரை அடுப்பில் வைத்து அதில் நெய்யை ஊற்றி கிராம்பு, அன்னசீப்பு, லவங்கப்பட்டை, பிரிஞ்ச் இலை சேர்த்து தாளித்த பின்னர் சீரகத்தை போட்டு வதக்கவும். சீரகம் வெடித்ததும் அதில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும். பிறகு அதில் கழுவி வைத்துள்ள அரிசி, கொத்தமல்லி சேர்த்து சிறிது நேரம் வதக்கவும். பின் அதில் 2 கப் தண்ணீர் விட்டு உப்பை சேர்த்து மூடி 2 விசில் விட்டு இறக்கவும். இப்போது சுவையான சீரக சாதம் ரெடி. இதில் பன்னீர், காளான் கிரேவியுடன் பிசைந்து சாப்பிட்டால் அருமையாக இருக்கும். குழந்தைகளுக்கு சத்தான கேரட் முந்திரி அடை. குழந்தைகள் தினமும் கேரட் முந்திரி கொடுப்பது உடலுக்கு நல்லது. இன்று கேரட் முந்திரி வைத்து சத்தான அடை செய்வது எப்படி என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு 1 கப், கடலை பருப்பு 1/2 கப், காய்ந்த மிளகாய் 3, அரிசி 2 கப், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, கேரட் துருவல் 1/4 கப், முந்திரி தேவையான அளவு, நெய் தேவைக்கு ஏற்ப. செய்முறை: முந்திரி, கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி கொள்ளவும். துவரம் பருப்பு, கடலை பருப்பு, அரிசி, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாயை நீரில் 1 மணி நேரம் ஊற வைக்கவும். ஊற வைத்த பருப்பு, அரிசியை மிக்சியில் போட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து கொரகொரப்பாக அரைத்து கொள்ளவும். அதில் அரைத்த மாவில் உப்பு, கேரட் துருவல், கொத்தமல்லி போட்டு நன்றாக கலந்து கொள்ளவும். தோசை கல்லை அடுப்பில் வைத்து சூடானதும் அதில் 1 கரண்டி மாவை எடுத்து சற்று தடினமாக ஊற்றி அதன் மேல் நறுக்கிய முந்திரியை தூவி கைகளால் அழுத்தி விட்டு சுற்றி நெய் ஊற்றி மூடி போட்டு வேக விடவும். வெந்ததும் திருப்பி போட்டு எடுக்கவும். சத்து நிறைந்த கேரட் முந்திரி அடை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போஸ்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.